ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் அருமையான ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான மசாலையில் சூப்பராக பொரிச்சு எடுக்க போகிறோம். வாருங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாறை மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் சேர்த்த மசாலா உப்பு எல்லாம் மீனில் எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நல்லா மசாலா நல்லா ஃபுல்லாக கோட் ஆயிடுச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து அதுவும் மீனோட எல்லா பகுதியிலையும் கவர் ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது ஃபிஷ் ஃப்ரை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ண மசாலா மீனோட செட் ஆகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்க விடுங்க. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை பொரித்து எடுத்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படி வேக விடுங்க. மிதமான தீயில வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள், ஓரளவு நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெளியில் எடுக்க வேண்டிய சமயம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி கிறிஸ்பியான டேஸ்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.